லேப்டாப் வாங்க பெஸ்ட் சாய்ஸ் நம்ம பூர்விகா தான். லைவ் டெமோவோட அங்க இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஆராய்ச்சியின்படி புகைப்பழக்கத்தை விட்டு 20 நிமிடத்திற்கு பிறகு உங்களோட ரத்த அழுத்தம் இயல்பு நிலைக்கு திரும்பிடும். சில நாட்கள்லயே உங்களோட உடம்புல இருக்கிற நிக்கோட்டினோட அளவும் குறைஞ்சிடும். 12 மாதங்கள்ல இதய நோயோட ஆபத்தும் பாதியா குறைஞ்சிடும். ஆனா இப்போ புகைப்பிடிப்பதால உங்களுக்கு இதய நோய் எப்ப வேணாலும் வரலாம். பீடி சிகரெட் உங்க உயிரையை எடுக்கக்கூடியது. இன்றைய புகையிலையை விட்டுவிடுங்கள். உதவிக்கு 18001123 அறையழைக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கன்சம்ப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் லா அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். அவ எங்க? அவ உள்ள இருக்கா? மகளே, என்ன ஜானு, என்ன உனக்காச்சு? அவங்க அப்பா தான் அவளை விட்டு போனது. அவங்க அம்மா இன்னும் உசுரோட தான் இருக்கா. அவங்க மாமா நான் இருக்கேன், எல்லாருமே இருக்கோம் நாங்க. அவளுக்கு இருந்தோம். அவ வாழ்க்கையில இவ்வளோ பெரிய ஒரு முடிவெடுக்க உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? இது என்னோட முடிவு மட்டும் இல்லை, நாங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு. ஜான்வி கூட. அங்கிள், கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கணும். இனிமே நாங்கள் பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு நீங்கள் தான் சொல்லணும் அங்கிள். அது என்னன்னா, மேனன் சார் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. சில சமயம் நம்மளோட கண்ணே நம்மளை ஏமாத்திரும். எனக்கு நீங்க சொல்ற எதுவுமே புரியல. சொல்கிறேன் அங்கிள், நான் எல்லாமே சொல்கிறேன். என்னடா சீன் போறீங்க? ஆனால் ஃபஸ்ட்டே டேய், டீச்சர் வராங்கல்ல, அவங்க கூட இங்கே நடந்து வராங்க. நீ எதுக்கு பைக்கில் வர? ஆனால் நாளையிலேருந்து பஸ்ஸில் வரேன். நாலுலேருந்து பஸ்ஸில் வாங்க. இப்போ இங்கேருந்து நடந்து போங்க. நான் இப்போ சொல்ல போகிறது என்னன்னா, இந்த சமயத்தில் உங்க வருங்காலத்தை பற்றின கனவு உங்க ஒருத்தருக்கும் நிறைய இருக்கும். கனவை பத்தி சொல்லும்போது எனக்கு ஞாபகத்துல வர்றது ஒரு புத்தகத்தை பத்தி தான். விங்ஸ் ஆஃப் ஃபயர். அது தி விங்ஸ் ஆஃப் ஃபயர், அக்கினி சிறகுகள். உங்கள யாராவது அந்த புத்தகத்தை வாசிச்சிருக்கீங்களா? யாரும் படிக்கலையா? கஷ்டம் சார். குட், வெரி குட். நம்ம காலேஜுக்கு ஒரு குட்வில் இருக்கு. அதுக்கு கெட்டது பண்ற மாதிரி ஒரு விஷயம் இங்க இருக்கிறவங்க யாருக்கிட்ட இருந்தும் வரக்கூடாது. உங்க எல்லாருடைய எதிர்காலத்துக்கும் ஆசீர்வதிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ.
டேய் டேய் டேய், டேய் நீ எங்கடா போற? இது சயின்ஸ் கிளாஸ். சயின்ஸ் எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ம் சூப்பர். 2 A+ வச்சுட்டு சயின்ஸ் கிளாஸா? வாடா நம்ம கிளாஸுக்கு போலாம். ஹாய் ஆல். Sit down. புதுசா நிறைய பேர் வந்திருக்கீங்க. இதுல கொஞ்சம் பேர் எனக்கு தெரியும். நமக்கு பழைய மாதிரி அறிமுகப்படுத்தலாம் வேணாம். உங்க பேர் சொல்லிட்டு அறிமுகப்படுத்துறது. என்ன டீச்சர், எங்கெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டாமா? ஆமா, தெரிஞ்சிருக்கணும். சொல்லு, உன் பேர் என்ன? பபீஷ் பிபி. பாபிஷ்? பிபி. பாபிஷ் உட்காரு. நான் இனி பபிஷை மறக்க மாட்டேன். மறந்துடுவேணும் இல்லை இல்லைன்னா மட்டும் என்ன கபிஷை யாராலையும் மறக்க முடியாது. என்ன விஷயம்னா, சில நேரங்களில் சில பேரோட ஆளுமை, சில நேரம் பேசுகிற விதம், இல்லைன்னா அவங்க அழிவாக இருக்கும், இல்லைன்னா அவரோட அழகாக இருக்கும். இது மாதிரி ஏதாவது ஒரு காரணம்தான் ஒரு நபரை நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு முக்கியமான விஷயம். ஃப்ரெஷ்ஷு. மேம் உங்க பேர் என்ன? என் பேர் ஸ்வீட்டி. ரொம்ப ஸ்வீட் நேம். What is commerce? அது தெரிஞ்சா நான் எங்க வர போறேன்? Commerce is the sum total of those process which are necessary for the removal of various intentions of. அந்த மாதிரி இருக்கு. What's wrong with you? 2 பேரும் எழுந்துறீங்க. இங்க வாங்க. போயிட்டு வாடா. தெரியும் மூடு. பாய் டாடா. நீங்க பின்னாடி போய் உட்காருங்க. என்ன மச்சான்? 2 பேரும் இங்கே தான் உட்காரணும். Various intentions of time-based knowledge. உந்தன் உதடின் சிறு பணியில் நின்று குளிர் தேடும் என்று என் இதயம் மீண்டும் தேடுகின்றேன். நானும் நீலாமுகம் அறியாமல் யாருமே. கொஞ்சம் முன்னாடி போடா சொல்றேன். டேய் நீ பஸ்ஸை ஏறி போடா சொல்றேன். சாம உட்கார்றா. போலீஸ் இங்க வா, வா இங்க வா. டேய் போடா. இந்த பில்லு ஃபைன் கொடு. சார் ஹெல்மெட் இல்லை சார். பாவமா நடிடா. வரமாட்டேங்க. இந்த பக்கம் வாங்க. லைசன்ஸ் எங்கடா? சார் கேட்குறாருல. யோ கொஞ்சம் மெதுவா சொல்லியா? சார் கேட்குறாருல. லைசன்ஸ் இல்ல. ஆர்சி புக்கு. ஆர்சி புக் தெரியாதா? அப்படின்னா ஒரு 500 ரூபா கட்டிட்டு கிளம்பு. சார். என்னடா காசும் இல்லையா? இல்ல. வண்டியை ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போங்க, பைசா வாங்கிட்டு விட்டா போதும். சரி. வர வர உன் போக்கே சரியில்லை. யாரை கேட்டு வேலைக்கு விட்டுட்டு போன வண்டியை எடுத்துட்டு போனீங்க? அப்படி ஆயிடுச்சு. என்ன பேசுற நீ? அப்படி ஆயிடுச்சு வாத்தியாரே. இனிமே இங்க வேலைக்கு வந்த வண்டியை எடுத்துட்டு போனேன்னு வை, நடக்கிறதே வேற. எடுக்க மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா வாத்தியாரோட புல்லட் இருக்குல்ல, அதை எடுத்துக்கலாம்ல. இங்க பார், அந்த வண்டியை பத்தி பேசுனா உன்னே தான் அடிப்பேன். அது இங்க சும்மா தானே இருக்கு. ஏண்டா லூசு, என்னடா பேசிட்டு இருக்க? என்ன? அவர் பையன் ஞாபகார்த்தமா வச்சிருக்கிற வண்டிடா அது. என்கிட்ட யாரும் சொல்ல. ஆமா. இந்த ஸ்கூரு வேற. ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்க. இங்க வர்ற வண்டியை டெஸ்ட்டுக்கு இல்லாம வேற எதுக்காவது எடுத்தா. என்ன சொல்றீங்க? பசங்க ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டாங்க, இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சிடுங்க. ஏற்கனவே 500 ரூபா ஃபைன் கட்டிட்டேன். யார் தருவா? நீ தருவியா? அதை நான் தரேன், விட்டுடுங்க அவங்கள. நீங்க வாங்க, காஃபி குடிக்கலாம். கொலக்கட்டை செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிடலாம் வாங்க. நீ எங்க எந்திரிக்கிற? இல்லண்ணே, அப்படியே ஒழுங்கா வேலையை பாரு. இது ஒரு வண்டி, இதுக்கு எடுத்து நான் நட்டு போல்ட்டு வேற. என்ன மனவனப்பு? இல்ல ஒன்றும் சொல்ல, கரெக்டாக பார்த்தா முடியல. கழட்ட முடியாதுடா. ஈவினிங் வரைக்கும் நீ கழட்ட மாட்ட. டேய், நீ வேலை முடிஞ்சு காசு கட்டு வருவேல, அப்ப பாத்துக்கிறேன். காசு வேணாம், ஒரு ஆஃப் வாங்கி கொடுங்க போதும். என்னது? அட ஒன்றும் இல்லை, விடுங்கண்ணே. நீ போய் அந்த டிவி வழியம்மா குறைச்சிட்டு வா. உனக்கு முடியாதா? ஏய் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா 2 பேரும்? நீ போய் பயிர் எடுத்துட்டு வா, போ. என்னம்மா இன்னைக்கும் கஞ்சியும் பருப்பும் தானா? மகனே, இது கூட கிடைக்காம எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அம்மா தாயே விட்டுருமா, உங்ககிட்ட தெரியாம கேட்டுட்டேன்.
ஓ அப்படி சொல்ல வேண்டாம். எப்படா இருக்கும் புது கிளாஸ்லாம்? பரவாயில்ல. 10ஆம் கிளாஸில் படித்த மாதிரி படித்து வைக்காத, நல்லா படிக்கணும். நீ சிரிக்காத, அவன்கிட்ட தான் சொன்னேன். நான் அண்ணா போல இல்ல, நான் நல்லா படிக்கிறேன். கிளாஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட். பேசாம சாப்பிடுறியா? அத பத்தி பேசினா உனக்கு பிடிக்காதே. ஏங்க சொசைட்டி பணத்தை போன மாதம் கட்டலை, இந்த மாதம்னாலும் கரெக்டாக கட்டிடுங்க, இல்லைன்னா பணம் அதிகமாயிடும். ஹே பத்மம், உங்ககிட்ட 100 தடவை படிச்சு சொல்லிட்டேன். சாப்பிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி பணத்தை பற்றி பேசாத. அப்பனா நீங்கள் தூங்குனதுக்கு அப்புறம் சொல்லவா? அதுதான் நல்லது. என்ன சிரிப்பு? சிரிக்காம சாப்பிட்டுட்டு போ. கொஞ்சம் கஞ்சி இருக்கா? இதை சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போ. ஹே எதுக்கிட்டி கஞ்சி கொடுக்க மாட்டேன்ற? ஏற்கனவே குண்டா இருக்கா, போதும் இவளுக்கு. இந்த கஞ்சியே சாப்பிட்டாப்ல நான் குண்டாயிருவேனா? பாயிண்ட். முதல்ல வாய் மூடி பேசு, வாயில இருந்து மழையே வருது. ஒரு பைத்தியம். நீ போடா. என்ன? போதும் நிறுத்து. 2 பேரும் ஆரம்பிக்காதீங்க இப்போ. இல்லைனாலே எனக்கு போதும். ஐயா மீன் இல்லாம இறங்காதோ. பேசுனது போதும், சாப்பிட்டு முடிச்சு எந்திரிச்சு போ. அந்த சொசைட்டி பணத்தை கட்ட மறந்துடாதீங்க. ஓ தொந்தரவு தாங்க முடியல. ஹலோ. என்னடா தூங்கிட்டியா? இல்லைடா, நான் இங்கே அவுத்து போட ஆடிட்டு இருக்கேன். என்ன நீங்கள் வரியா? ஓ எதை சொல்கிறா? சும்மாடா, சும்மா தான் கூப்பிட்டேன். அது சரி. உங்கள் அப்பா தூங்குறாரா? இப்போ அப்பாவை பற்றி எதுக்கடா பேசுகிற, அறிவு கேட்டவனே. அப்போ சரி. டேய், நீ நாளைக்கு எத்தனை மணிக்கு வருவ? 4வது பேக்கில் 16 ஐஸ் கியூப்ஸ் விடும்போது நான் அங்கே வரேன். அதாவது டேய், அது வந்து ஒன்றும் இல்லை. குட் நைட். அம்மா இங்க ஒரு நிமிஷம் வாங்களே. என்னாச்சு? எதுக்கு இப்படி கூப்பிடுற? என்ன வேணும் சொல்லு. இந்த பொண்ணோட காலையிலேயே இழுக்காத, வரேன். வா அங்க பாரு. இங்க வாங்க என்னடி பாருங்க. ஓ மனிதர் இது மனித காதல், அதையும் தாண்டி புனிதமானது. அது ஒன்றும் அவ்வளோ மேட்ச் ஆகல மேம். அப்போ நான் சொல்கிற மாதிரி செய். கிளாஸ் முடிஞ்சதும் ஸ்டாஃப் ரூம்க்கு வந்துரு. உன்னோட நோட் புக்கும் எடுத்துகிட்டு வந்துரு. நோட் கம்ப்ளீட் பண்ணல. ஏண்டி இவ இப்படி அந்த பொண்ணு கதையை விடு. இல்லை, உன் ஆள் எதுவும் கூப்பிடலையா? நான் அதை விட்டுட்டேன். ஏன், என்னாச்சு? அது என்னாச்சுன்னா, அவன் கூட படிக்கிற ஒரு பொண்ணு, அவ என்னோட டான்ஸ் கிளாஸ்மேட். அவ தான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னான். அவனுக்கு வேற 4 கனெக்ஷன் இருக்கான். ஐயோ சாரி டி, நீ எதுவும் வருத்தப்படாத. இதெல்லாம் என்ன எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பெரிய விஷயம். சரிடா, நம்ம கிளாஸ் பொண்ணுங்களாம் மொக்கையா இருக்காளுங்க. ஆமாடா, இந்த ஸ்கூலை விட்டு போறதாண்டா நமக்கு நல்லது. அதுதான் நல்லது. மேட்டர் என்னாச்சு? செட் ஆயிடுச்சா? செட் பண்ணணும்டா. ஆனால் என்ன உங்கள் அப்பனை பார்த்தா தான் பயமாக இருக்கு. கறி விட்டுற மாதிரி இருக்கான்டா. எல்லா இடத்துலையும் அப்படிதான்டா. கிளி மாதிரி இருப்பாளுங்க, அவங்க அப்பன் குரங்கு மாதிரி இருப்பான். கரெக்ட். ஆமா, மேட்டர் என்னாச்சு? ஏய், மேட்டர் என்னாச்சுன்னு கேட்டேன். உங்ககிட்ட பொண்ணுங்களை பற்றி மட்டும்தான் பேசுறதுக்கு டாபிக் இருக்கா? எப்படா? வெகுலிடா. நீ பார்க்கறதெல்லாம் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். சும்மா சீன் போடாதானே? ஏண்டா இந்த ஹவர் செகண்ட் லாங்குவேஜ் இல்லை? நாங்க எல்லாரும் இந்தி கிளாஸ் போறோம்டா. நீ தமிழ் கிளாஸ் தானே, போய் உட்காரு. இந்த கம்பைன் கிளாஸ்னாலே அப்படிதான்டா. ஷட்டில் மாதிரி அப்படியே தட்டிகிட்டே இருக்கும். ஏய் குட்டாபி, போட்டுருக்கான் பாத்தியா? என்னடா இங்கே உட்காரலாம்டா. அங்கே சரி வா. ஹாய். டேய் அதெல்லாம் சும்மாடா, ஒன்றும் இல்லை. தொலைறேன். தேங்க்யூ டி.
இந்த போர்ஷன் முடிச்சிட்டியா? எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி நம்ம இன்ட்ரெஸ்டோட படிச்சோம்னா அது ரொம்பவே ஈஸி தான் தெரியுமா? ஆமாடா. ஏய் கோட்ரான், குட் மார்னிங் ஃபாதர். ஆ ஆ ஆ ஆ யார் என்ன அப்படி கூப்பிட்டது? சொல்ல மாட்டீங்க. யாருமா என்ன அப்படி கூப்பிட்டா? ம், 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 ம். தம்பி பேர் என்ன? ரஃபீக். தம்பி ரஃபீக்கு. என்னோட பேருக்கு பின்னாடி கோட்டூர் ஒன்று கிடைச்சது எனக்கு அப்பா இருந்ததுனாலும் அவருக்கு கூப்பிடுறதுக்கு ஒரு குடும்ப பேர் இருந்ததால தான். தம்பி உனக்கு அப்படி ஏதாவது இருக்கான்னு வீட்டுக்கு போய் உங்க அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. சைலன்ஸ். அதை காட்டு சார். எடுறாத. சார். அது சரி. ஸ்கூலுக்கு மொபைல் ஃபோன் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதாடா? இனி இந்த ஃபோன் வேணும்னா வீட்டில் உள்ளவங்களை கூட்டு வா. கொடுக்கணுமா வேணாமான்னு அப்புறம் யோசிக்கிறேன். குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங் சார். என்ன புக்குடா அது? தமிழ். அது அவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு யாரும் நினைக்க வேணாம். படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏமாத்திரி சுற்றுறதுலாம் என் கிளாஸில் வேலைக்கு ஆகாது. ஏண்டா அந்த லீலாவோட இடுப்பு சைஸ் 34 தானே? 34.2. போங்கண்ணே. உனக்கு தான் சரியா தெரியுது. வாடா, அது எப்படா இருக்க? நல்லா இருக்கண்ணா. அப்பா என்னடா? இல்லை காய்கறி வாங்கணும்னு அம்மா சொன்னாங்க. பார்த்து வாங்கு. கெட்டு போனதை வாங்கினா அவன் என்ன சும்மா விட மாட்டான். சரி அண்ணா. மீன் கிடைச்சா சேர்த்து வாங்கிட்டு போ. சரிப்பா. அண்ணா, இந்த கையை வச்சு நீ எவ்வளோ வண்டி நான் வேலை செஞ்சுருப்பேன். ஏமாகா, ராஜ்தூத், எஸ்டி, லாம்போகினி, கடைசியில் ஃபெராரி கூட இந்த கையில் தானே வேலை பார்த்தேன்னா. சதீஷ் அண்ணா கொஞ்சம் போயேன், இங்கே நிறைய வேலை இருக்கு. போடா அப்படிடே. தெளிவாக இருக்கும்போதே நீ ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டேன். இதில் தண்ணி போட்டு வேலை பார்த்தா விளங்கும். அண்ணா, நீ சொல்கிறதெல்லாம் வலிக்குதுண்ணா எனக்கு. இந்த குட்டி பசங்க முன்னாடி வச்சு நீங்கள் என்ன? அப்படி தான் வேணும். பாதியாரு, அந்த ஏர் ஃபில்டர் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி தரீங்களா? நீ இப்போ இருக்க வேலையை பாரு. ஏர் ஃபில்டர்லாம் அப்புறமா சேஞ்ச் பண்ணலாம். வண்டி வேலை பார்த்தது எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு பாத்தியாரு. பத்தல அண்ணன் டியூனிங் ஒழுங்காக பண்ணல. அடிக்கடி ஆயில் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணிடலாம். அதுவும் ஒரு உயிர் தானே. எவ்வளோ ஆச்சு பாத்தியாரு? 8500 ரூபா. ஏற்கனவே 4000 ரூபா நீங்கள் கொடுத்துருக்கீங்க. மீதி கொடுங்க. இந்தாங்க. எனக்கு பாத்தியாரு எண்ணி பார்த்துக்கோங்க. நீ கொடுத்தேன்னா கரெக்டாக தான் இருக்கும். இது வெளிநாட்டுலேருந்து வரும்போது வாங்கி வந்தேன். இது வாத்தியாருக்காக. ஏன் மனசு என்ன இதெல்லாம்? அதெல்லாம் இருக்கட்டும் வாத்தியாரு. பாதியாரே, வண்டி ரெடியா? நீ ஒரு வேலை பண்ணு. மார்க்கெட்டுக்கு போய் வீட்டுக்கு தேவையானது வாங்கிட்டு வா. தம்பி, அப்பா வீட்டில் இருக்காரா? நான் நைட்டு வரேன்னு அப்பாட்ட சொல்லு. அப்படின்னா சொல்ல வேண்டியதில்லை. போங்கடா போங்க. அப்போ நான் கிளம்புறேன் வாதியா. அண்ணா பேசாமல் இருக்கியா? அண்ணா. சொல்லுப்பா. 1 கிலோ வெங்காயம், 1 கிலோ கிழங்கு, அப்புறம் 1/4 கிலோ பச்சை மிளகாய் கூட. டேய். டேய் என்னடா? அதான் அது எனக்கு எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குடா. பொண்ணா? எங்கடா? சயின்ஸ் குரூப்பில் இருக்கிற பொண்ணுடா. சயின்ஸ் குரூப்பா? வேற ஏதாச்சும் வேணுமா? வேணாண்ணா. எவ்வளோ ஆச்சு? 110. டே இதை பிடி. இந்த
சேஞ்ச் வேணுமாடா? வேணாம்டா, இருக்கு. எல்லாம் இருக்கா? சரிண்ணே. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குடா. என்ன காரணம்லாம் எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு டே அவளை பார்த்த உடனே ஏதோ இதுக்குள்ள ஏதோ ஐஸ் வாட்டர் ஊற்றுன மாதிரி ஒரு ஃபீல்டா. அவளோட அந்த கண்ணும் மூக்கும் அழகான உதடும். ஒன்று சொல்கிறேன்டா மச்சான், நான் விழுந்துட்டேன். எனக்கு அவள் தான் வேணும். என்கிட்ட சொல்கிறதுல என்னடா இருக்கு? போய் அவகிட்ட சொல்லு. ஆனால் விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு கான்ஃபிடென்ட் வரமாட்டேங்குதுடா. அண்ணா கான்ஃபிடன்ஸ் இருக்கா? 1 கிலோ வேணும். காலிஃப்ளவரா? இரு, ரெடி பண்ணிட்டு தரேன். வேணாண்ணா, வேண்டாம். உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. டேய், மீன் வாங்கணும்டா. போய் நீயே வாங்கிக்கோ. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல இப்படிலாம் நடக்காதுன்னு. ஆனா நடந்துருச்சு. என்ன பண்றது? அது உனக்கு தெரியும்ல. நடந்துருச்சு, என்ன பண்றது? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? டேய், உனக்கு பிடிச்ச மத்தி மீன் ஃபிஷ் ஃப்ரை. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லுங்க அங்கிள். அதுக்கப்புறம் என்ன, ஒரு நாள் நானும் உங்க அப்பனும் வண்டி எடுத்துட்டு சொந்த வீட்டுக்கு போய் பின்னாடியே உட்காந்துருந்தோம். அப்போ வெளியில வந்துட்டாங்க. யாரு? உங்க அம்மா. டே, உனக்கு இதெல்லாம் இப்பயும் ஞாபகம் இருக்கா? மறக்க முடியுமா? உனக்கு நான் வச்சிருக்கேன், தரேன். நாங்கள் அங்கேருந்து கிளம்பி நேராக போய் ரொம்ப தூரம் எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க இருக்க ஒரு கோயிலுக்கு போயிட்டோம். அங்கே போனவுடனே கல்யாணம் செலவுனா உங்கள் அம்மாவுக்கு ஒரு மாலை, உங்கள் அப்பாவுக்கு ஒரு மாலை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நடந்த சம்பவம் தான் பெரிய விஷயம். உங்கள் அம்மாவோட அண்ணனுங்கெல்லாம் எங்களை கொல்லும் குத்துருவேன்னு மிரட்டுனானுங்க. ஆனால் அதுக்கெல்லாம் நாங்கள் பயப்படவே இல்லை. இங்க பாருங்க, எனக்கு ஒரு டவுட். நான் ஒரு பையன் கூட போயிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? கை காலை உடைச்சு உள்ள பூட்டி வச்சிருவேன். நல்லா இருக்கு. அங்க ஒரு நாட்டுக்கட்டையும் கிடையாதுடா. நாட்டுக்கட்டையா? படா பண்ணி. ஏய், பாப்பா போட்ட தாப்பா போடுமா? என்னடா பேசிட்டு இருக்க? நீ உனக்கு வேற வேலையே இல்லையாடா? போன்ல தான் வாட்ஸ்அப்பே கிடையாதுடா. கொஞ்சம் வாயை மூடிட்டு இரு. டேய், அவ தாண்டா நான் சொன்ன பொண்ணு. சூப்பர்ல. பார்க்க நல்லா தான் இருக்கா. ஆனா உனக்கெல்லாம் செட் ஆக மாட்டா. கரெக்ட். அவ ரொம்ப அழகா இருக்காடா. போறாமடா உங்களுக்கு. டேய், அழகெல்லாம் ஒரு விஷயமே இல்லடா. நம்ம காட்டுற கெத்துல தான் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு சொல்றேன். டேய் எங்க பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா இருக்காங்கடா. செம்மையா இருப்பாங்கடா. ஓடி போனது ஒரு மொக்க மூஞ்சியோட. அப்படின்னா உனக்கு செட் ஆகும். ஏய், அது செட் ஆகுதோ இல்லையோ, எனக்கு ஜான்வி போதும்டா. அப்படியா? பிரீத்தி, நீ உங்க அம்மா கூட தான் படுத்திருப்பியா? இல்ல, தனியாதான். தனியாவா? அப்ப என் நம்பருக்கு கால் பண்றியா? இது வேணா, பயமா இருக்கு. டேய், எதுக்குடி பயப்படுற? டேய், ரீல் ஓட்டுனது போதும். போடா. பயப்படாதடி. அம்மா தூங்குனதுக்கு அப்புறம் கால் பண்ணு. ஐயோ, நம்ம ஹஸ்கியா பேசுவோம். என்னடா? எத்தனை நாளா அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா அவ கண்டுக்க கூட மாட்டேங்கிறாடா. டேய், தைரியமா நீ தான்டா போய் சொல்லணும். எனக்கு பயமா இருக்குடா. ஓ, ஃபோனில் கூட சொல்லலாமே. ஓகேவா? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். 2 பப்ஸ் போதும். பப்ஸா? ஹலோ, ஜான்வியா? நீங்க யாரு? அது நான் தான், ஆதி. காமர்ஸ் குரூப் ஆதித்யன். உனக்கு இப்ப என்ன வேணும்? அது எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உனக்கு என்ன பிடிக்குமா? பொறுக்கி ராஸ்கல், யார்கிட்ட பேசுற நீ? உனக்கு என்னடா வேணும்? இந்த அர்த்தராத்திரியில உனக்கு என்னடா பிரச்சனை? ஐயோ, என்னடா நினைச்சிட்டு இருக்க? யார் இது? உன் வீடு எங்கடா இருக்கு சொல்லு. நான் இப்ப அங்க வரேன். வீட்டுக்கு வந்து உன் பிரச்சனையில நான் சால்வ் பண்றேன். என்னடா இது? யார் இது? சத்தியமணி சொல்லு.
ஒரு லைம் ஜூஸ்க்கும் முட்டை பப்ஸ்க்கும் எங்களையும் ஏமாத்திரியா நீ இப்போ அண்ணி? ஏய் சத்தியமா சொல்றேன், அந்த பொண்ணு தான் கொடுத்தா. நான் ஏன் போய் சொல்லணும்? முட்டை பப்ஸ்க்காக? ஆமா, இந்த மாதிரி விஷயத்துக்கு எனக்கு சாண்ட்விச்சே கிடைக்குது. அப்புறம் எதுக்கு எனக்கு இந்த முட்டை பப்ஸ் எல்லாம்? நான் வேணும்னா ஒரு முறை கூட கேட்டு வாங்கி நீ தரேன். ஒண்ணுமே சொல்லலாம், முதல்ல கிளம்பு. முட்டை பப்ஸ் கொடுத்து ஏமாத்த பாக்குறியா? போடா இங்க இருந்து. ஐயையே. கஞ்ச பசங்க வந்துட்டானுங்க. அப்ப அவ தெரிஞ்சுதான்டா பண்ணியிருக்காத. அவளை விட்டா சரியா வராது. சரியா வராது. ஹலோ ஹலோ, நான் 2 தடவை ஹலோன்னு சொல்லிட்டேன். அதுக்கா? ஹலோ ரெஸ்பாண்ட் பண்ணணும். இல்லைனாவா? அது ஹலோ, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். நம்ம கொஞ்சம் தனியாக பேசணும். என்ன? சாரி, விருப்பம் இல்லை. என்ன திமிரு இவளுக்கு? அது உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சரி சொல்லு. என் ஃப்ரெண்டு ஆதிக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். டீப் லவ். எனக்கு பிடிக்கல. ஓகே. அதுக்கு அவன் இந்த பொண்ணை பார்க்கவே இல்லையே. அப்புறம் எப்படி பிடிக்கலன்னு சொல்றான்? டேய் கோழி, இங்க வா. சாப்பிட்டேடி? நீ போடா. இவன் எதுக்கு கூப்பிடுறான்? என்னடா? என்ன? அதாவதுடா, ஒருத்தனுக்கு ஒருத்தியை பிடிச்சிருக்கு, அவளுக்கு அவனை பிடிக்கல. என்ன பண்றது? விட்டு தோறடா, வேற ஃபிகர் இருந்தா பாத்துக்கோ. ஒரு காரியம் பண்ணு, அவங்ககிட்ட ஒரே டயத்துல 3 ஃபிகரை கரெக்ட் பண்ண சொல்லு. எவ்வளாச்சும் அது செட் ஆவால. இப்போ அந்த ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கு. எஸ், எப்பவுமே அந்த ட்ராக் தான் தம்பி. சரியான கோழியா இருக்கானே. என்ன? ஏய், சயின்ஸ்ல சோனா உன்னை பத்தி கேட்டா. ஏன்டா இதை தவிர நீ முன்னாடியே சொல்லிருக்கணும். இவ்வளவு நேரம் வெட்டியா பேசிட்டு இருக்கா? போனோம். ஏய் கமின் சார். எஸ். என்ன? நம்ம லைப்ரரி இருக்குல்ல, அங்கேருந்து ஒரு ஃபோன் கிடச்சிது. இங்கே படிக்கிற ஆளோட ஃபோன் தான். அதான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். அதை அங்கே வச்சுட்டு போ. சார், ஒரு சின்ன டவுட்டு. ஃபோனு ஸ்கூலில் நாட் அலோட் தானே? அப்படி தானே? ஏன்னா நீங்கள் தானே சொன்னீங்க ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. நீ போ, அதை நான் பார்த்துக்கிறேன். 3x raised to 4 plus 7x square minus 5. Sir. Yes. ஜான்வி, பிரின்சிபல் கூப்பிட்றாரு, போயிட்டு வா. இது உன் ஃபோன் தானே? உன்கிட்ட தான் கேக்குறாரு. ஆமா. இங்க ஃபோன் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? ஃபாதர், நான் இங்க வந்து ஃபோன் யூஸ் பண்றது இல்ல. சுவிட்ச் ஆஃப் பண்ணி எப்பவுமே பேக்ல வச்சிடுவேன். சாதாரணமாக பசங்க ஃபோன் எடுத்தாதான் அந்த மாதிரி வீடியோலாம் இருக்கும். இப்போ பொம்பளை பிள்ளைகளும் ஆரம்பிச்சிருச்சா? என்னம்மா இது? உன்னை நல்ல பொண்ணுன்னு தானே நான் நினைச்சேன். டீச்சர், என் ஃபோன்ல கேட்ட விஷயம் எதுவும் இல்ல. அப்புறம் இது என்னது? ஐ அம் ashamed of you. உன்னை என் கிளாஸ் ஸ்டூடெண்ட்னு சொல்றதுக்கே. டீச்சர், அந்த ஃபோனை கையிலே வைங்க. பேரண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கொடுத்தா போதும். புரிஞ்சுதா? நாளைக்கு வரும்போது வீட்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வரணும். அதுக்கப்புறம் தான் கிளாஸுக்குள்ள போகணும். போ போ. ஜான்வி, ஜான்வி, என்னாச்சு? சொல்லு ஜான்வி. என்ன பிரச்சனை? தெரியல, ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கா.
நம்ம ஒன்று முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று யோசிக்கணும்ல. முறையாக ஒன்றும் இருக்காது, போக போக அப்படியே மெதுவாக ஆகிடும். அதில் தானே ஒரு இது. ஆதி என்னோட ஃப்ரெண்டாக இருக்கான்னு சொல்ல, பயங்கர சிம்பிள். நம்ம 2 பேரும் அவனை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். எப்படி? உனக்கு எத்தனை தடவை சொல்றது? ஒரு தடவை சொன்னா புரியாது. அவனுக்கு எனக்கு பிடிக்கல. இனிமே அவனை பத்தி பேசிக்கிட்டு என் முன்னாடி வராத, புரிஞ்சுதா? போலாம். எனக்கு அவனை பிடிக்கல. இனிமே அவனை பத்தி பேசிட்டு என் முன்னாடி வராத. பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற அதே பொறுப்பு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் மேல எங்களுக்கும் இருக்கு. ஒரு பொண்ணு வழி மாறி போகும்போது அதை திருத்தி நேர் வழிக்கு கொண்டு வரது இங்க பொறுப்பு. ஃபாதர், இவ சொல்றது இவ ஃபோன்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு தான். பேரண்ட்ஸ் எல்லாருமே அவங்க பசங்க நல்லவங்க தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த விஷயம் அப்படி இல்லை ஃபாதர். அப்பா அம்மா கூட அதிகமா வாழ்ந்ததை விட இந்த புள்ள எங்க கூட தான் இவ வாழ்ந்திருக்கா. எனக்கு நல்லா தெரியும். அதனால என்ன எக்ஸ்கியூஸ் பிரயோஜனம்? மீ ஃபாதர். எஸ், வாங்க. வா ஃபாதர், இவ ஷம்னா என்னோட கிளாஸ் தான். இவ ஏதோ சொல்லணுமா? என்னம்மா சொல்லு. ஃபாதர், ஜான்வி ஒரு தப்பும் பண்ணல. எல்லாம் பண்ணது ரஃபிக் தான். அது சரி, அப்ப அவன் தான் இந்த விஷயத்தை செஞ்சதா? அப்ப எனக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிச்சு. அவனுக்கு உன் மேல இருக்கிற கோவத்தை பத்தி எனக்கு புரியும். இதை நான் பாத்துக்கிறேன். டீச்சர், போனை அவங்கள்ட்ட கொடுங்க. நீங்க போங்க. கொஞ்சம் தலைக்கு மேல வளர்ந்த பசங்க என்ன பண்றது? நம்ம அடிக்க முடியாதுல்ல, காலம் மாறிடுச்சு. நீ கிளாஸ்க்கு போமா. சரி, அப்போ நான் வரட்டுங்களா? சரி, வாமா. இதுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்கு ஃபோன் எடுத்துட்டு வராத. அங்கிள் ஹாய். ராகுல், நீங்க படிக்கிற? நீ ஏம்மா இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்ல? அதுக்கு இவனுக்கு என்ன பார்த்த உடனே ஞாபகம் வரணும்ல. ஓஹோ, அப்ப நீ எல்லாம் இங்க இருந்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை? அவனுக்கு அது தெரியாது. ஓ, தெரியாதுன்னா வேணாம். இதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி போக வேணாம், விட்டுருங்க. சரி, அப்போ நீ கிளம்புமா. எனக்கு போகிற வழியில் பேங்க் வேலை இருக்கு. வரட்டுமாப்பா? ஓகே அங்கிள். போட்டடா. பாச்சு,
நான் நினைச்சே பார்க்கல எப்படி நீ திரும்பி வருவேன்னு. சின்ன வயசுல பார்த்த மாதிரியா இருக்கு? ஆனா எனக்கு ஞாபகம் இருக்குல்ல. எனக்கு பெரிய சேஞ்ச் ஒன்றும் இல்லை. ஆமா, முன்னாடி பாட்டி கூட நீ எங்க வீட்டுக்கு வரும்போது ஒரு மிட்டாய் கொண்டு வருவேல, அதோட பேர் என்ன? புளி மிட்டாய். அதுதான். ஒரு வாட்டி நான் கல்ஃப்ல இருந்து வரும்போது சேகர் மாமா கிட்ட அதுதான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சேன். அங்கதான் அந்த ஆறு பக்கத்துல ஒரு கடை இருக்குல்ல, அங்கதான் வாங்கிட்டு வந்தேன். எப்படியா இருந்தாலும் அது நல்ல டேஸ்டா இருக்கும், நல்ல புளிப்பு இனிப்பு. உனக்கு எல்லாமே அப்படியே ஞாபகம் இருக்கு. எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு தெரியுமா? பொங்கலுக்கு தான் நினைக்கிறேன். உங்க வீட்ல இருந்து ஒரு 2 ஸ்பூன் பொரியல் எடுத்துட்டேன். அதுக்கு உங்க ரிலேட்டிவ்ட்ட இருந்து பயங்கரமா திட்டு வாங்கிட்டேன். நீ அப்போ எதையும் எடுத்து எரிஞ்சில்ல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்போ இந்த புரோக்கர் வேலை ஆரம்பிச்ச? அது நீ அந்த நீயான்னு எனக்கு தெரியல. இனிமே அவனை பத்தி என்கிட்ட பேசுறதுக்கு வந்து உன் பாச்சுங்கிற பேரை ஃபிளாஷ் பண்ணிடுவேன். ஐயோ, அந்த பாச்சு பேரை யார்ட்டையும் சொல்லாத. அப்படின்னா சரி, நான் போட்டா? போயிட்டு வா. ஷம்னா, தேங்க்ஸ். நீ மட்டும் வந்து சொல்லலைன்னா பிரின்சிபல் முன்னாடியும் வீட்டில் உள்ளவங்க முன்னாடியும் கேவலமாக போயிருக்கும். தேங்க்ஸ். இதை மனசில் வச்சுட்டு ஏதாவது செய்வானோன்னு தான் எனக்கு பயம். அவனுக்கு போய் பயப்படலாமா? நீ பார்க்கறதுக்கு அமைதியாக இருக்க, ஆனால் போல்டாக இருக்கியே. இந்த காலத்தில் போல்டாக இருக்கிறது தானே நல்லது. அம்மா பார்த்து. ஓ, இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்க முடிக்குள்ள சீப்பு போகணும்ல. அம்மா, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இந்த மாதிரி முடியல, எனக்கு மட்டும் ஏன்? அதைத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். உன்னை ஹாஸ்பிட்டல் யாராவது மாற்றி விட்டுட்டு போயிட்டாங்களோன்னு தெரியல. அப்படிதான் தோணுது. நேரம் இரு. எங்கடா போயிட்டு வர இவ்வளோ நேரமா? எங்க போயிட்டு வருவாங்க? கிளாஸ் முடிச்சுட்டு இவ்வளோ நேரமா சுத்திட்டு வர. சீக்கிரமா வந்து படிக்க முடியாதா? கையெழுடி. ஆண்டா, சொல்லு. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அந்த ஆறுகிட்ட சீக்கிரம் வா. வரேன். என்ன விஷயம்? வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன், நீ சீக்கிரமா வா. சரி வை, நான் வரேன். முடிய கிளச்சிட்டு வந்து மறுபடியும் கட்டுன்னு சொல்லக்கூடாது. எனக்கு வேலை கிடக்கு. நீ எங்கட போற? வந்துருவாமா. டேய், பெஞ்ச் மேல டீ வச்சிருக்கேன், குடிச்சிட்டு போ. வந்து குடிச்சிக்கிறேம்மா. டேய், சூடு ஆறிடும்டா. பரவாயில்ல. வந்ததுக்கு அப்புறம் கேளு, சூடு பண்ணி கொடுன்னு. அன்னைக்கு பண்ண மாதிரி பஞ்சர் பண்ணி. அதெல்லாம் தெரியும், போடி. நீ போடா. என்னடா? சொல்லு. வா, சொல்றேன். நல்லா துணி துவைக்கிறடா. சொல்லு. அது ஜான்வியோட விஷயம். ஜான்வியோட விஷயமா? நீ இந்த துணியை துவைச்சு கொடுத்தா நான் சொல்றேன். அது சரி, துணி வேற துவைச்சு தருமா? முதல்ல சொல்ற. அவ முன்னாடி மாஸ்க் காமிக்க போற விஷயம்தான். வேணும்னா பண்ணு. என்னன்னு சொல்றா? அது இருக்கு. அப்புறம் எப்படி? டேய், என்னன்னு சொல்றா? அது அவ பிரின்சிபல் ரூம்ல இருந்து அழுதுட்டே வந்ததை நீ பாத்தில்ல? ஆமா. அது என்ன விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? அது அவ கிளாஸ்ல ஒரு பையன் இருக்கான், ரஃபீக்னு. அவனே அவளோட பேக்ல இருந்து ஃபோனை எடுத்து ஃபுல்லா பிட்டு படத்தை ஏற்றி கொடுத்துட்டு பிரின்சிபல்கிட்ட சொல்லிட்டான். பண்ணாத தப்புக்கு பாவம் அவ திட்டு வாங்கிட்டா. அதனால தான் அழுதா. புரிஞ்சுதா? இனிமே என்ன பண்றதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேண்டாம், எனக்கு தெரியும் என்ன பண்ணணும். நம்ம கிளாஸ்ல என்ன பசங்க எல்லாம் முட்டை. ஆமாடா, நீ சொன்னதுதான் சரி. என்னடா கொஞ்சம் பிட்டு ஏற்றி கொடுத்துல. என்னது? கொஞ்சம் பிட்டு ஏத்துடா. பிட்டு படமா? இது வேற கேசுடா. இந்த போன்ல வேணுமா? ஆமாடா. என்னடா தெரியும்ல, ஒழுங்கா ஏத்திட்டாடா. நீ யாரா? என்னடா கோவமா இருக்கியா? ஆமாடா. பாடா பாடா. போடா புறம்போக்க. ஏய்
ஹலோ சொல்கிறேன் மச்சான். சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுண்ணா. ஒருத்தன் அடிச்சிடான். அவன் கையை காலை முறிக்கணும். செஞ்சிடலாம்டா. அவனை முடிச்சு விடலாம். அவன் எங்க ஸ்கூல்ல தான் இருக்கான். சீக்கிரமா கிளம்பி வா. சரி நீ ஃபோன் வை, நான் கிளம்பிட்டேன். சரி வேகமா வா. டேய் ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் வரேன். ஏய் ஸ்டெம்புக்கு நேரா போடுறா. ஏய் கேட்ச். ஏய் ஓடுறா. வெல் பால் பவுலிங். ஏய் புடி. கமான். பவுலிங். முன்னாடி வா. லெஃப்ட் சைடு. நவுந்து போடா. நாங்க விளையாடிட்டு இருக்கோம்டா. கேட்டுக்க போடா, நாங்களும் விளையாடணும். ஏய் ஒழுங்கா சொன்னா புரியாதா உனக்கு? இந்த கிரவுண்ட் என்ன உங்க அப்பா கட்டி விட்டுருக்கான் மயிறு. என்னடா சொன்ன? டேய் அடிச்சு கொல்ல அவனை. ஏய் அங்க சண்டை நடந்துட்டு இருக்குடி. யார் சண்டை போடுறா? பஸ்ல ராகுலும் அப்புறம் நம்ம ரஃபீக்கும். பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஆமாடி. ஃபாதர், கிரவுண்ட்ல சரியான சண்டை நடக்குது. இங்கே பாருங்க, பிள்ளைகளோட பிரச்சனைகளை பிள்ளைகள் தான் பார்த்துக்கணும். இது அப்படி இல்லை. அப்படி இல்லை, ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ள ஒருத்தன் ஏறி வந்து பிரச்சனை பண்ணதுனால போலீஸ் கேஸ் எடுத்திருக்காங்க. என்ன கேஸு? அது மேனேஜ்மெண்ட் இந்த விஷயத்தை சிம்பிளாக பார்க்க மாட்டாங்க. அதுதான் வினோத் சார் சொல்ல வந்தார். சரி ஆதி, இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வா. இல்லைன்னா நீ ஒரு வேலை செய், நீ அங்கே போயிரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீங்கள் கிளம்புறீங்களா? சரி வாங்க போகலாம். இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண போறானோ. எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? இந்த வார்டில். எப்படி இருக்கு? என்ன சொன்னாங்க? பரவாயில்ல. டிஸ்சார்ஜ் எப்போ? நாளைக்கு தான் டிஸ்சார்ஜ். தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு அப்பா ஒரு நிமிஷம். அப்பா நீ எங்க இருக்க? எங்க ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஓ அது சரி.
என்ன ஸ்கூல்ல காணும் சொல்லிட்டு அப்பா கால் பண்ணாரு. நம்ம இப்ப கிளம்பலாமா? லேட் ஆனா வீட்ல பிரச்சனை. இது என்னோட நம்பரு. டிஸ்சார்ஜ் ஆகும்போது சொல்லுங்க. சரி. தேங்க்ஸ். போலாம். டேய் நம்பரை மிஸ் பண்ணாம பார்த்துக்கோ. டேய் ஃப்ராடு. மே ஐ கம் இன் ஃபாதர்? எஸ். நான் ரஃபிகோட பிரதர் தான். தேங்க்யூ ஃபாதர். என்ன விஷயம்? ரஃபீக்கை பற்றி பேசுறதுக்காக தான். ரஃபீக்கை பற்றி என்ன பேசணும்? அவன் இந்த ஸ்கூலில் இதுக்கப்புறம் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்போ வேணாலும் வந்து டிசி வாங்கிக்கோங்க. ஃபாதர் ப்ளீஸ் அப்படி மட்டும் சொல்லாதீங்க. அவனை இங்கேயே எப்படியாச்சும் கண்டினியூ பண்ணிவிடுங்க. முடியாது மிஸ்டர். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இதை மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இருந்தாலும் சொல்கிறேன். அவன் காமிச்சது ரொம்ப கீழ்த்தரமான விஷயம். அப்பா அம்மா இல்லாத ஒரு பாவப்பட்ட பையனை தான் அவனும் அந்த குண்டாசும் சேர்ந்து. ஃபாதர் அவன் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. இனிமேல் அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. இந்த ஒரு வாட்டி மட்டும் அவனை எப்படியாச்சும் கொஞ்சம் மன்னிச்சிருங்க. அப்படின்னா என்னால் தனியாக இந்த விஷயத்தில் முடிவெடுக்க முடியாது. நான் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசிட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன முடிவுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் போங்க. தேங்க்யூ ஃபாதர். டேய் மெதுவா வா. பாத்தி இறங்குடா. மெதுவா வா. ஓரமான இல்லை. டேய் எப்படி பாருங்க? டேய் படிக்கட்டு இருக்கு, பாத்தி ஏறு. ஏற்கனவே அடி விழுந்து பஞ்சர் ஆயிருக்கு. ஜாக்கிரதையா போடா. நல்லவன் தான். நீ வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறம் அவன் தான் எப்பயுமே என் கூடயே இருந்தான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வாழ்க்கையில் ஒரு தடவை கூட ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு அவன் சொன்னதே இல்லை. அது அவன் நல்லவங்களை பார்க்காதனால இல்லை, அவன் அப்படி தான், கொஞ்சம் டீசெண்ட்டு தான். அவனுக்கும் பிடிச்ச சில விஷயங்கள்லாம் இருக்குது. நீ அன்றைக்கி பிரின்ஸிபல் ரூம்லேருந்து வெளியில் அழுதுகிட்டே வந்ததை அவன் பார்த்தான். அதில் ரொம்ப ஃபீல் ஆகிட்டான். அதுதான் காரணம். அது யாராக இருந்தாலும் அப்படி தான். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. உனக்கு பிடிக்கலன்னு சொன்னோன்னா அந்த விஷயத்தை அவன் விட்டுட்டான். அப்புறம் என்ன, நான் கிளம்பட்டா? பாட்டிக்கு கோஜோபா ஏதோ ஒரு மருந்து சொன்னிச்சு, தெரியல. அப்போ சரி. ஆமாம், நீ எதுக்கப்பா அவனை பற்றி கேட்ட? சும்மா ஓ ஃப்ரெண்டு தானே, தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன்.
என்னடா என்னாச்சு? அவளுக்கு அவளுக்கு ஒன்று அவளுக்கு ஒன்று இப்போ பிடிச்சிருக்குடா. யாருக்கு? உன் மாமியாருக்கு. ஜான்விக்குடா. ஜான்விகா? ஆமா. யார் அந்த பையன்? அந்த டைலர் ஷாப் நடத்துறது ராஜேந்திரன் பையன்தான். நானே உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். 2 பேரும் நிறைய இடத்துல சுற்றுறாங்க. வண்டி எடுப்போ. சரி. எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. அது என்ன அவ்வளோ பெரிய தப்பா? நீங்க 2 பேரும் ஒருத்தர் பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஓவரா பேசுன உன் வாயை உடைச்சிருவேன் பாத்துக்கோ. நீங்க என்ன வாயை மூடிட்டு சும்மாவே இருக்கீங்க? பத்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீங்க இப்படி செல்லம் கொடுத்தா இப்படி இருக்காம. பாப்பா, அம்மாவை கூட்டிட்டு போ. அம்மா இங்க வாங்கல. விடுடி. வாங்கம்மா. போல எப்படியோ போறாங்க. செல்லம் கொடுத்து அவனை குட்டியை சவர ஆக்கி வச்சிருக்கேன். ஏய், இங்க வா, நான் சொல்றேன். உன்னோட இந்த வயசுல நீ இப்படி யோசிக்கிறது தப்பே இல்லடா. அதனால நான் உன்னை ஒன்றும் குறை சொல்ல மாட்டேன். ஆனா இந்த வயசுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நாம என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம்னு ஒரு நினைப்பு இருக்கு. அப்படி நினைக்கிறது சரியானதா இருக்காதுடா. கிட்டத்தட்ட நான் யோசிச்சுட்டு இருப்பேன், உங்க அம்மா அவனை கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா அவ ஒரு நல்ல நிலைமையில இருந்திருப்பா. இப்போ அவ இருந்த குடும்பத்தை பார்த்தா அவ இப்படி வாழணும்னு அவசியமே இல்லைங்க. நாங்க ஒன்னா சேர்ந்து வாழ்க்கைய ஆரம்பிச்சப்போ என்னெல்லாம் பிரச்சனை வந்திருக்குன்னு தெரியுமா? அன்னைக்கு எனக்கு நிரந்தர வேலையோ வருமானமும் இல்லை. சின்ன ஒரு வாடகை வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். சாப்பிட்றதுக்கு கூட சரியான வசதி இல்லை. அப்போ நீ பிறந்த டைம்ல மருந்து மாத்திரை வாங்குறதுக்காக நான் எவ்வளவு பேர்கிட்ட கை நீட்டி ஏங்கியிருக்கேன் தெரியுமா? உனக்கு அந்த நிலைமை கண்டிப்பா வரக்கூடாது. நீ நல்லா படிக்கணும். படிச்சு நல்ல வேலைக்கு போய் சொந்த காலில் நிக்கிறப்போ உனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. அன்னைக்கு நானும் உங்க அம்மாவும் குறுக்க நிக்கவே மாட்டோம். இந்த ஓல்டு டைலாக் உங்களுக்கு மேட்சே ஆகலப்பா. எனக்கு அது தெரியும்டா. நானும் ஒரு அப்பா தானே. அவளுக்கு தெரிஞ்சா இந்த நிலைமையில என்ன பண்ண போறாளோ? அதுக்குன்னு சொல்லாமல் இருக்க முடியுமா? இப்போ இருக்கிற பசங்கள்லாம் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது? ஜான்வீடு அப்பா டிவோர்ஸ் வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. நேற்று கால் பண்ணும்போது ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க. அதெல்லாம் எனக்கும் தெரியும். நான் அந்த பையனோட அப்பா கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஆனால் அந்த ஆளால் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு எனக்கு தோணலை. நீ எதுக்கு ரேணுகாவை கால் பண்ணி விஷயத்த சொல்லிடு. சொல்லாமல் இருக்காத. அப்போ நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்றது? உள்ளதை உள்ள மாதிரியே சொல்லிட்டா எந்த பிரச்சனையும் வராதுல்ல. நடந்ததை நான் ஒத்துக்கிட்டேன். அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? இப்போதைக்கு படிக்க சொல்லி அப்பா சொல்லியிருக்காரு. படிப்பு முடிச்சு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் பிடிச்ச பொண்ணை கட்டிக்கோன்னு சொல்லிட்டாரு. கல்யாணம் பண்ணிக்கணும்னா 18 வயசு கழியணும்ல. அது உங்களுக்கு, எங்களுக்கு 21. இந்த சட்டம் எதுவும் சரியில்லை பாரு. கல்யாணம் பண்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல படிச்சிட்டியா? அடுத்த வாரம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ச்சே, எல்லாம் ஒரே நேரத்தில் வருது பாரு. மரியாதையா படி. கடைசியில எந்த வேலையும் இல்லாத ஒன்ன என்னால கட்டிக்க முடியாது. படிக்கிறேன், வச்சிரு. டே ராகு, கொஞ்சம் இந்த ஃபோனில் பாட்டு ஏற்றி கூட. எதுக்கு? சும்மா இருக்கும்போது கேட்டுன்னு இருப்பேன்ல. அதுக்கப்புறம் இங்கே ஃபுல் டைம் பாட்டாக இருக்கும்ல. ஏய், ஏன்டா இப்படிலாம் பண்ணுற? ஏய், நீ எதுடா கை காலம் கழுவுற? உன் வேலைலாம் முடியல. அப்போ வேலை முடிஞ்சு. ஏய், என் வேலை முடிஞ்சுதா இல்லைன்னு பார்க்காத, நீ கிளம்பு. உனக்கு இன்னைக்கு எக்ஸாம் தானே? மதியானம் தான் போகணும். போயிட்டு வா. ஹலோ.
டாக்டர் அந்த அளவுக்கு இது ஆ ஆ ஆ. டாக்டர் அவன் இந்த பிரச்சனைக்கு வர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஐய் என்னாச்சு வாத்தியாரே, முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கு. யார் கால் பண்ணது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு இன்னைக்கு எக்ஸாம் தானே, சீக்கிரம் கிளம்பு. தம்பி, நீ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வேலைக்கு வந்தால் போதும். அது இல்லை வாத்தியாரே, இங்கே ஒர்க்லாம் பெண்டிங்கில் இருக்குல்ல. அது எனக்கு தெரியும், நீ நான் சொல்கிறத கேளு. போயிட்டு வா. ம். ரிப்போர்ட்டை நான் பார்த்தேன். இதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை என்னன்னா, கொஞ்ச நாள் இப்படியே போயிடும். ஆனால் ஆப்ரேஷன் தான் இதுக்கு சரியான முடிவு. அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அதுக்கப்புறம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. நான் சொல்லணுன்னு அவசியம் இல்லை. நமக்கு இதை கண்டிப்பாக பண்ணணும். வேறு வழியே இல்லை. நிறைய வசதி இருக்கிற வேறு ஹாஸ்பிட்டல் ரெஃபர் பண்ணுறேன் நான். எப்படி இருந்தாலும் ஒரு டீட்டெயில் செக்கப் வேணும். நான் சொல்கிறதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியுது இல்லை? எது இருந்தாலும் யோசிங்க. ஏதாவது தேவைப்பட்டால் என் நம்பர் இருக்குல்ல, கால் பண்ணுங்க. சரி. அப்போ சரி. சரி டாக்டர், வரேன். டாக்டர், நீங்கள் சொன்னீங்க கொஞ்ச நாள் தானே. அது எத்தனை நாளுன்னு? டென்ஷன் ஆக வேண்டாம். கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். சரி. மம்மி, மம்மி நீங்க எப்ப வந்தீங்க? நான் மத்தியானமே வந்துட்டேன். முந்தா நாள் என்கிட்ட பேசும்போது வரேன்னு சொல்லவே இல்லையே. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினைச்சுதான். அப்பா வரலையா? வரல. அப்புறம் அது இப்பதானே வந்திருக்கா. அப்புறமா எல்லாம் பேசுங்க. வா, வந்து டீ குடி. அதுவும் பார்க்கணும். ஆ, எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? ஈஸியா இருந்தது. எல்லாத்துலயும் A+ கிடைச்சிருச்சுல. எழுதுன எல்லாத்துலயும். நெக்ஸ்ட் பிளான் என்னன்னு மம்மி கேக்குறா. அது இங்க தான் டிகிரிக்கு சேரணும். மம்மி, ஒரு ஃப்ரெண்டு கால் பண்றா, ஒரு நிமிஷம். ஆதி, மம்மி வந்திருக்காங்க. நான் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ஃப்ரீ ஆயிட்டு அப்புறமா கூப்பிடட்டுமா? தெரியல, என்கிட்ட ஒன்றும் சொல்லல. நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன். கூப்பிடுறேன். இந்த ஃப்ரெண்டோட பேர் என்ன? ஆதி. ஆதித்யன். ஆதித்யன். நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, டைம் வேஸ்ட் பண்ணாம நீ போய் படி. போ. இங்க பாரு, அடிக்கடி ஃபோன் பண்ணணும், புரியுதா? ஆடி கூப்பிடுறேன். கிளம்பட்டுமா? கால் பண்றேன். பிரீத்தி, இங்க பாரு, பேசாமலாம் இருக்காத. நான் வேணா டாப் அப் பண்ணி விடுறேன். ஓகே? சரி. டாப் அப் பண்ணணும்னா கொஞ்சம் செலவு ஆகும் தான். வாடா கோழி, போடா. நீ போடா. நான் கிளம்புறேன். அப்பா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு.
பயமாக இருக்கு. மம்மி ஏதோ பிளானோட தான் வந்திருக்காங்க. நீ என்ன அமைதியாக இருக்க? எனக்கு நல்லா புரியுது. எல்லாம் இதோட முடிஞ்சிருமோன்னு எனக்கு பயமாக இருக்கு. நீ என்ன சிரிக்கிற? ஏய், நம்ம விஷயத்தில் இப்படி தான் நடக்குங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். அப்படி தானே கடைசியில் அம்மா சொல்கிறத கேட்கணும். இப்போ நான் ஆதி, எனக்கு நீ இல்லாமல் வாழ முடியாது. அதை விட நான் செத்து போயிடுவேன். நான் இப்போ சொல்கிறத நீ எப்போவும் ஞாபகம் வச்சுக்கோ. ஜான்வி, மம்மி, நீ வந்துட்டியா? என்ன பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் கிளம்புறீங்களா? நான் மட்டும் போகல, நீயும் தான். இனிமே நீ எதுக்கு இங்க இருக்கணும்? நான் அங்க தனியா தானே இருக்கேன். ஐயோ மம்மி, என்ன சீக்கிரமா? சீக்கிரம்லாம் இல்ல, ஈவினிங் தான் ஃப்ளைட்டு. நீ போய் முதல்ல ரெடி ஆகு. உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிரு. மத்ததெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் உன்னோட ஃபோன் கொடு. ஏன் ஃபோனை கொடு, ஒரு கால் பண்றதுக்கு தான். டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் ரெடி ஆகு. அதை கொஞ்சம் கொடுங்க. சதீஷனா, என்ன இழைச்சிட்டீங்க போல? எப்படா இழைக்காம இருப்பேன், அவ்வளோ வேலை செய்கிறேன்ல. உள்ளியாகி உள்ளியாகி ஏசு மாதிரி ஆயிட்டாரு. டேய் இங்கே வர்ற மாவன டேய். நீ ஏதாவது சாப்பிடு ராகுல், பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கு. ஓ, சொல்ற ஆளு நல்லா இருக்கா? மருந்து சாப்பிட்டியா இல்லையா? இல்ல இல்ல இல்ல, மருந்து எடுத்து கொடுக்க நான் இருக்கேன். என் கோலமா பிரச்சனை இப்போ. ஹலோ, நான் ரொம்ப நேரமாக ஜான்வி கால் பண்ணுறேன், லைன் கிடைக்கல. அவள் அம்மா வந்திருக்காங்க. மொபைல் சுவிட்ச் ஆஃப்டா. அப்படியா? நான் வேணா போய் பார்க்கவா? டேய் அது டேய், நான் பாட்டிக்கு மருந்து கொடுத்துட்ருக்கேன், அப்புறம் கால் பண்ணுறேன். இந்தா சாப்பிடு. போதுமா? இன்னும் வேணுமா? நீ போடா. நல்லா படுத்து தொங்கு, நாளைக்கு எந்திரிப்பு இல்லை. டேய், என்னடா ஆச்சு? பாத்தியா? அவள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காடா. அவ கல்ஃபுக்கு போயிட்டாடா. அம்மா கூட தான் போயிருக்கா. என்ன விஷயம்னு தெரியல. அந்த ஆன்ட்டி எதுவும் நம்மக்கிட்ட கரெக்டாக சொல்லிக்காதுல்ல. போகிறத பற்றி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? நீ எதுவும் கவலைப்படாதா. 2 நாளில் கண்டிப்பாக உனக்கு கால் பண்ணுவா. கண்டிப்பாக பண்ணுவா. டேய், வந்ததுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். ஏன் இப்படி இருக்கீங்க? நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், நம்ம ஒர்க் ஷாப்பை ராகுலுக்கு கொடுக்கலாம்னு. என்னாச்சு? ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? அவன் நல்ல வேலை செய்வான், அவனுக்கு கொடுக்குறது நல்லது. அவன்கிட்ட கொடுத்துட்டா அவன் இங்கே தானே இருப்பான்.
ஸ்கூல் இல்லாத நேரத்தில் எப்பயும் இங்கே தானே இருக்கான். அதெல்லாம் இல்லடி. நம்ம விஷ்ணு இருந்ததுக்கப்புறம் அவனோட இடத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ அவனை தான் பார்க்குறேன். எனக்கும் வயசாயிருச்சு. ஒரு அப்பாவோட கடமை தானே. நீ என்ன நினைக்கிற? எனக்கு சம்மதம். நாளைக்கு அவன்கிட்ட பேசிடுங்க. படுக்கலையா? நீ படு, எனக்கு தூக்கம் வரல. ஏய் ஆதி, இங்க என்ன பண்ற? எந்திரி எந்திரி. பார்த்து. நீ குடிச்சிருக்கியா? என்னாச்சு உனக்கு? வாத்தியாரே, உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா கஷ்டப்பட மாட்டாரு? ஏண்டா, ஒரு பொண்ணு ஏமாத்திட்டான்னு தண்ணி எண்ணி அடிச்சுட்டு அழுதுகிட்டு இருக்க? நீ எந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க? வாத்தியாரே ப்ளீஸ், போதும். இந்த வாட்டி மன்னிச்சிருங்க. மன்னிப்பா? என் வாழ்க்கையில முதலா இவங்க அப்பாட்ட போய் சொல்லியிருக்கேன். உன் பையன் தண்ணி அடிச்சுட்டு இங்கே படுத்து கிடக்கான்னு சொல்ல முடியுமா? நீங்கள் பெரிய ஆளாக ஆவீங்கன்ற நம்பிக்கை வச்சுருக்கிற நாங்கள் தான் பைத்தியம். வாத்தியாரே. ஆதி, நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு, வேற எதையும் யோசிக்காத. உனக்கு படிக்க பிடிக்கலைன்னா நாளையிலேருந்து இந்த ஒர்க் ஷாப்பை நீயே பார்த்துக்க. நானா? இது நான் எடுத்த முடிவு. என் மேலே நம்பிக்கை இருந்தால் நான் சொல்கிறத கேளு. அது இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்தா இனிமே நீங்கள் என் மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாது. என்னடி நீ என்ன இங்க வந்து உட்கார்ந்துருக்க? பேசாம போ. என்ன உனக்கு பிரச்சனை? என்கிட்ட சொல்லு. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லடி. நீ இங்க நிக்காம உள்ள போய் தூங்கு போ. அப்ப நீ தூங்க வரலையா? சொல்றத கேளு போ. இல்ல. நான் தான் சொல்றேன்ல போ. இங்க எந்த போக மாட்டேன், நீனு வா. சொன்னா கேட்க மாட்டியா? உள்ள போடி. ஹலோ ஹலோ. ஆதி, நான் தான் ஜான்வி. நீ என் மேல கோவமா இருக்கல? சாரிடா. நான் இங்க கிளம்பும்போது உன்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி கூட சொல்ல முடியல. ஃபோன் மம்மியோட கஸ்டடியில் இருந்தது. இப்பதான் மம்மிக்கு தெரியாம மம்மியோட ஃபோன்ல இருந்து கூப்பிடுறேன். என்கிட்ட கோபத்தை எல்லாம் காட்டாதடா. ஸ்கூல்ல இருந்து வரும்போது நான் உன்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்தேன்ல, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த வாக்கு மீற மாட்டேன். எனக்கு உன்கிட்ட என்னென்னமோ பேசணும்னு தோணுது.
ஆனால் மம்மி எப்போ வருவாங்கன்னு தெரியல. அதனால நான் இப்போ வைக்கிறேன். இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும் போது நான் கூப்பிடுறேன். ஓகே? அம்மா அவங்க வந்துட்டாங்க. ஜான்வி, எவ்வளவு நாளாச்சு? அம்மா, இதுதான் நான் சொன்ன ஜான்வி. வா. உள்ள வா. என்னடா பென்சில் திருடா? எல்லாம் சொல்லிட்டாங்க. எல்லாம் சொல்லியிருக்கா. நம்மள பார்த்து ஒரு வாட்டி கூட சிரிக்கவே இல்லை. ஆனா அவர் எவ்வளவு எங்களை பார்த்துருக்காருன்றத அவர் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, உன்னோட ஃபேவரட் நான் செஞ்சு தரேன். மூணு 4 வருஷம் எவ்வளோ சீக்கிரமாக கடந்து போயிடுச்சு. அதுக்கு நடுவில் எவ்வளோ விஷயங்கள். உங்கள் அப்பாவோட இழப்பு, என்னோட ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், அப்புறம் ராகுலோட உன் ஃபேமிலி மேட்டர்ஸ் கேட்க வேணான்னு நினச்சேன். என்னாச்சு? ஏதாவது காம்ப்ரமைஸ்? இல்லை, இதுக்கப்புறமும் மம்மியும் டேடியும் ஒன்றா சேருவாங்கன்னு எனக்கு தோணலை. டேடி வேறு பக்கம் இருக்கிறாங்க, இன்னொரு பொண்ணு கூட இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். மம்மி? என்னத்த சொல்கிறது, மம்மி எப்பவும் கவலையோடு தான் இருக்காங்க. நீங்கள் வரும்போது மம்மிக்கு டவுட் வரலையா? கோயம்புத்தூரில் பிஜிக்கு சேரணுன்னு தான் வந்தேன். நேராக கோயம்புத்தூரில் அங்கேருந்து சேகர் மாமா வீட்டுக்கு போகிறேன்னு போய் சொன்னேன். அதனால 2-3 நாளைக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. அப்புறம் ஆதிக்கும் எனக்கும் எந்த காண்டாக்டும் இல்லைன்னு அம்மா நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பிளான் பண்ண மாதிரி நடந்துடுச்சுன்னா? அதெல்லாம் நடக்கும்போது அப்போ பார்த்துக்கலாம். விஷயம் ஓகே. ஆனால் ஆதி அவன் முழு மனசோட, அவனும் வாத்தியாரும் சேர்ந்து தானே பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தாலும் நீ அவன் கூட ஒரு தடவை உட்காந்து பேசுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ராகுல் கிட்ட கூட பேசணும், அவன் இது வரைக்கும் ஒத்துக்கல. அவன் கிட்ட நீ சொல்லி சம்மதிக்க வை. செயின் சாக்கெட் மாற்றணும். அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. எல்லாம் சேர்த்து எவ்வளோ ஆகும்? வாத்தியார் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். இப்படியே எரிஞ்சனா பார்த்துக்க. இத்தனை நாளாக இருக்க எவ்வளோ ஆகும்னு தெரியாதா? சிரிக்கிற அண்ணா ஒரு 6000 ரூபாய் வரும். வண்டி எப்போ கிடைக்கும்? ஒரு 2 நாள். அட்வான்ஸு அங்கே கொடுத்துருங்க. இந்தாங்க, நான் கிளம்புறேன். வேலையை முடிச்சுட்டு கூப்பிடுங்க. வாத்தியாரிங்க கொஞ்சம் பாருங்க. எப்படி இருக்கடா? பிரச்சனை இல்லை. நீ வந்துட்டேன்னு ஆதி சொன்னாமா? ஷம்னா வீட்டில் தங்கிட்டியா? ஷம்னா என்ன சொன்னாரு? அவனுக்கு அது தெரிஞ்சா போதோட. நீ வாமா, கொஞ்சம் உன்கிட்ட பேசணும். எப்படா இருக்க? வேலையெல்லாம் எப்படி போகுது? ஆமாடா, வண்டி இருக்கு. இதோ பாரு, இது காலையில் வந்ததுதான். நல்லா போகுது, பிரச்சனை இல்லை. நாளைக்கு நடக்க போகிறதுக்கு கோயில் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டேன். 9 மணிக்கு முகூர்த்தம். இங்கே பாருமா, எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு தானே பண்ணுற. என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. நான் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காத. இது உன் வாழ்க்கை. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் எடுத்த முடிவு தப்புன்னு நீ நினச்சேன்னா உனக்கு உதவி பண்ணுற எல்லாத்தையும் நீ தப்பாக நினைப்ப. அப்படி என் வாழ்க்கையில் ஒரு நாளும் தோணாது. காரணம்
இது என்னோட முடிவு மட்டும்தான், என்னோட விருப்பம். அப்படின்னா நாளை காலையில் 9 மணிக்கு. ஆ, எங்கே இருக்கீங்க? பதில் நான் ஆதி வீட்டு முன்னாடி நிற்கிறேன். இதோ போகிறேன். ஆ சரி. அப்பா நான் போயிட்டு வந்துடுறேன். 9 மணிக்கு தானே முகூர்த்தம். சீக்கிரம் போயிட்டு வா. கொஞ்சம் சீக்கிரமா வாடா. வரேன்டா. வேகமா ஏறு. நீங்கள் போய் ஆஃபீஸ் போங்க, நான் அங்கே வரேன். ம். எல்லாம் ரெடியாக இருக்கு, நீ உள்ள போ. நீ ஆஃபீஸுக்கு போமா. ம். நல்ல விசேஷம் நடக்கும்போது இன்னைக்காவது டயத்துக்கு வரலாம்ல. கரெக்டான டைம் தான் வாத்தியார். சரி சீக்கிரம் போங்க. முன்னாடி போடா. அண்ணே என்னண்ணே பிரச்சனை? இன்னைக்கு திருவிழா. அப்படியா? வேற என்ன? ஹலோ. அப்போனா இன்னைக்கு அண்ணா தானே இருக்கும். ஆஹா, நீங்க இன்னும் போகலையா? இன்னும் ஏன் கடை திறக்கல? இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள்ல, அதனால கடை திறக்க வேணாம்னு விட்டுட்டேன். இன்னைக்கு என்னாச்சு? அப்படி ஒன்று இருக்கு. என்னாச்சு? போய் ஒழுங்கா கடை திறக்கிறீங்களா இல்லையா? ஒரு நாள் ஏதாவது காரணம் சொல்றது திருட. என்னாச்சு? எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுச்சு. அது பையனும் பொண்ணும் வெளியில் வந்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். டைம் ஆகுது. ம். ஆ. டேய், அண்ணா சொல்லியிருந்தாரு ஏதோ திருவிழான்னு. உன் ஃப்ரெண்டு உன்னை செஞ்சு விட்டது தான் திருவிழான்னு சொன்னார் அவரு. உன் இடத்துல நான் இருந்தேன்னு வச்சுக்கோ, 2 பேரையும் வேட்டியே கொண்டிருப்பேன். அவ்வளோதான். என்ன பண்ணுறதுண்ணா, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல. ஏய் அடா போடா, நீ வேற. ஒருத்தனை லவ் பண்ணி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அது வேணான்றது உங்களுக்குலாம் என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? அதனால தான் மேனோன் சார் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நம்ம கண்ணு சில சமயம் நம்மளே ஏமாற்றும். நான் ஒன்று தான் உங்ககிட்ட சொல்லணும், நீங்கள் எங்கள் பசங்களோட உயிரை வச்சு தான் விளையாடிட்டு இருக்கீங்க. அதை என்னால் அலோவ் பண்ண முடியாது. இந்த டிவோர்ஸ்க்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் இப்போ தான் லைஃபே ஸ்டார்ட் பண்ணீங்க, அவ்வளோ சீக்கிரம் இதை முடிக்கக்கூடாது. முடிக்கணும், கண்டிப்பாக முடிக்கணும். நீங்கள் என்ன சும்மா உளறிட்டு இருக்கீங்க? இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே? நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கலாம், ஆனால் அவங்க சேர்ந்து வாழக்கூடாது. ஆதி, மேனன் சாருக்கு தெரியுமா, உண்மையிலே இவங்க தான் சேர்ந்துருக்கணும். ஜானு வா, வீட்டுக்கு போலாம். என்னங்க, நம்ம வீட்டுக்கு கூட்டி போயிடலாம். நான் வரமாட்டேன் ஆண்டி. மேனன் சார், நீங்க இவங்க சேர அனுமதிக்கணும். நீங்க அவங்கள ஆசீர்வாதம் பண்ணணும். அங்கிள், ராகுல் எனக்கு வெறும் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, என் கூட பிறந்தவன் மாதிரி. இல்லைனா அதுக்கும் மேலே. உண்மையா என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறேன். அன்னைக்கு ஸ்கூலில் நடந்த சண்டையில்
ராகுலுக்கு நிறைய அடிபட்டு இருந்தது. கூடுதல் வசதி இருக்கிற வேற ஒரு ஹாஸ்பிட்டல் நான் ரெஃபர் பண்ணுறேன். எதுவாக இருந்தாலும் ஒரு டீட்டெயில் செக்கப் அவசியமாக வேணும். எவ்வளவு? 50. 50ஆ? வாத்தியாரே, இதெல்லாம் ஏன் பண்ணுற? இதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்காரனுங்க காசு பிடுங்குற வேலை தான். நீ டாக்டருக்கு மேலே பெரிய ஆள் இல்லை, வா. வாத்தியாரே, நான் சொல்கிறத கேளுங்க. நான் சொல்கிறேன்ல, வா வா. சே, ராகுலுக்கு கிட்னியை மாற்றி வைக்கணும்னு டாக்டர் சொன்னார். அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, சட்டப்படியும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதை நினச்சி எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ரத்தம் சம்மந்தம் உள்ளவங்களுக்கு தான் இந்த கிட்னி பொருந்துமா? அவனுக்கு அப்பா அம்மா கூட இல்லை. அவனை சின்ன பிள்ளையிலேருந்தே பாட்டி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாட்டிக்கு வயசானதுனால பாட்டியும் கொடுக்க முடியாது. அவன் கல்யாணம் பண்ணுற மனைவியால் மட்டும்தான் முடியும். அதுவும் குரூப் 1 சேரணும். அது ராகுலுக்கும் கல்யாணம் ஆகலை. அந்த நேரத்துலலாம் ஜான்வி எனக்கு கல்ஃப்லேருந்து கால் பண்ணுவா. நான் அந்த விவரம் எல்லாத்தையும் இவகிட்ட சொன்னேன். என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ரொம்ப குழம்பி போயிருக்கோம். நீ டென்ஷன் ஆகாத, ஏதாவது ஒரு வழி இருக்கும். அவனோட பிளட் குரூப் என்ன சொன்ன? AB நெகட்டிவ். ஏன் பிளட் குரூப்பும் அதே தான். டேய், நான் யோசிச்சதை தானே நீயும் யோசிக்கிற. அப்புறம் என்ன, அதே தான். ஜான்வி, நம்ம ஒரு பிளான் போடுவோமா? ஆமா, நமக்கு நம்மளோட ராகுல் நம்ம கூட இருக்கணும். என்னது? அதெல்லாம் ஒன்றும் சரி வராது. நீ என்ன பேசுகிறேன்னு புரியுதா? வாத்தியாரே, இவனுக்கு சொல்லி புரிய வைங்களேன். அவன் சொல்கிறதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது. அது வேண்டாம். வாத்தியாரே, என்ன இப்படி சொல்கிறீங்க? அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்ல. தம்பி, அதை விடு, அது வேண்டாம். ஆனால் இப்படி ஒரு வழி. வாத்தியாரே, ஜான்வி என்னோட காதலி. நானும் அவளும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம். இதில் எந்த மாற்றமும் இல்லை. வாத்தியாரே, அவன் முட்டாள் மாதிரி ஏதாவது பேசுவான், நீங்கள் கண்டுக்காதீங்க. நீ கொஞ்சம் பேசாம இரு. வாத்தியாரே, இவன் நமக்கு வேணும். அதுக்கு சட்டம் குறுக்க வந்தா அதுக்கு இது ஒன்று தான் வழிங்கும் போது நம்ம அதை பண்ண வேண்டியது தானே. அவ்வளோதான். நீ சொல்கிறது சரிதான். அதுக்கப்புறம் பிரச்சனை முடிய போகிறதில்ல. இதுக்கு காசு எவ்வளோ ஆகும் தெரியுமா? அதெல்லாம் நடக்கும் வாத்தியாரே. உதவி வேணும்னு என்னோட ஃபோட்டோ வச்ச ஃப்ளெக்ஸ் போர்டு அந்த ஜங்ஷனில் வச்சா போதும்ல. என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், நீ பேசாம இரு. ஏண்டா அது? உங்களோட பிளான் சட்டத்தை ஏமாத்துறது தான். அது கூட நிற்கிறதே தப்பு தான். ராகுல் உயிரை காப்பாற்ற இதை விட்ட வேற வழி இல்லை ஃபாதர். அது சரிதான். இருந்தாலும் நாம எல்லாரும் கூடி கலந்து பேசி ஒரு நல்ல முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. நல்லா யோசிச்சிட்டோம் ஃபாதர். ஒரு ஃப்ரெண்டுக்காக நான் வேணா கிட்னி டொனேட் பண்ணலாம். ஆனால் அதில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் என்னோட பேரண்ட்ஸோட கன்சைனும் வேணும். அதான் நாங்கள் இப்படி ஒரு பிளான் பண்ணோம். உயிரை வச்சு தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். எதிர்காலத்தில் இவருக்கு ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. நாங்கள் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணியிருந்தோம். எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னார். அப்படின்னா இந்த ஆப்ரேஷனுக்கு நிறைய பணம் தேவைப்படும்ல? நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபாதரும் பிரசிடெண்ட்டும் கூட சப்போர்ட் பண்ணா இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். பிரசிடெண்ட் என்ன சொல்கிறாரு? ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக தானே ஃபாதர். என் சைட்லேருந்து எல்லா உதவியும் நான் பண்ணுறேன். அதனால நாம ஒருத்தரோட உதவி ராகுலுக்கு கண்டிப்பா தேவை. ஷம்னா உருவாக்குன அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நாம ஒருத்தரும் அவங்களுக்கு உதவலாம். உங்க எல்லாருடைய பரிபூர்ணமான உதவி அவங்களுக்கு நீங்க பண்ணணும். கடவுள் நம்மளை காப்பாத்தட்டும். அந்த பையன் எனக்கு தெரியும் பிரசிடென்ட். அவன் தான் என் வண்டியை ரெடி பண்ணி கொடுத்தான். அவன் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறான்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. ஆமாண்டா, அவனுக்கு அப்பா அம்மாவும் கிடையாது. நாம தானடா உதவி பண்ணணும். பிரசிடென்ட் ஒரு வார்த்தை சொன்னா போதும்,
என்ன வேணும்னாலும் நான் செய்ய தயார். அப்படியா? அப்போ கண்டிப்பாக ஃபோன் பண்ணுறேன். பெரிய விஷயத்த பண்ணிருக்கீங்க நீங்க. ஆனா கடவுளுக்கு முன்னாடி தாலியை கட்டிட்டு அதை இப்ப கழட்டி விடணும்னு சொன்னா இங்கே யார் தாலி கட்டியிருக்கா? இதான் அந்த பசங்களோட ஃபோட்டோஸ். இது அவங்களோட ஐடி கார்டு. இது பிடிங்க. நல்லது, நாங்கள் வரோம். கடவுளுக்கு முன்னாடி இவங்க தான் உண்மையான கணவன் மனைவி. இவங்க தான் சேர்ந்து வாழணும். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முன்னாடி யாராலையும் என் சட்டத்தாலேயும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ப்ரூவ் பண்ணவங்க தான் நீங்கள் 2 பேருமே. இதுக்கப்புறம் உங்களை 2 பேரும் யாராலையும் தடுக்க முடியாது. இந்த டிவோர்ஸ் இந்த உறவை அறுத்து முடிக்கிறதுக்காக இல்லை,
இன்னும் நெருக்கமா ஆக்கிக்கிறதுக்காக தான். ஆஹா, எங்க போற? இந்த ஸ்கூல்ல வேலை கிடைச்சிருக்கு. அது சரி, அப்ப இனிமே இங்கே தான் இருக்க போறேன்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன். லேப்டாப் வாங்க பெஸ்ட் சாய்ஸ் நம்ம பூர்விகா தான். லைவ் டெமோவோட அங்க இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.